அன்புகளுக்கு வணக்கம். கார்களுடைய காலகட்டம் அப்படின்னாலே நிறைய கார்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அனுபவபூர்வமாக ஒரு ரசித்து அந்த மாதிரி ஓட்டினது BS4 வரைக்கும். அது கரெக்டுங்களா? கரெக்டாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய TMF அண்ணே பழைய வண்டி நீங்கள் போடுறதே இல்லைன்னே, வர வர எல்லாமே புது வண்டியே போயிட்டுருக்கீங்க, புது வண்டியை லான்ச்சு அது இதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னு, நீங்கள் பழைய வண்டியே போடுறதில்ல அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். முதல்ல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அறிபறியாக நம்ம ஓடிட்டுருக்கிறனால பழைய வண்டி கொண்டு நேரம் கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி தான் நம்ம TMF ஒருத்தர் ஈரோட்டில் வண்டி கொண்டு வந்திருந்தார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டுங்க. என்ன வண்டி, அது ஏது வண்டின்னு சொல்கிறேன். அதை விட மிக முக்கியமான விஷயம், செடான்களின் சொர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு வண்டி ரதமாட்டு இருக்குது. என்ன வண்டின்னு கேட்குறீங்களா? ஹுண்டாய் வெர்னா. இந்த ஹுண்டாய் வெர்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் உங்களுக்கு BS4 வந்துட்டு இருந்தது. இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹுண்டாய் வெர்னாவில் உங்களுக்கு 1.6 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1.4 ரொம்ப அரிய இன்ஜின். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 வருஷம் 4 வருஷம் விட்டாங்க. 17, 18, 19. அப்புறம் இந்த 19 சில வண்டி விற்காத வண்டி மட்டும் 20 விற்றுது. பட் இந்த 3 வருஷம் மட்டும் மெயினாக வந்ததில் இந்த 1.4 மிக பங்கு வகிக்கிறது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, மைலேஜ் இதில் ப்ளஸ்ஸு 1.6 விட. அது டார்க் அண்ட் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மைலேஜ் கிட்டத்தட்ட லாங்கு நீங்கள் அழுகாமல் போட்டிங்கன்னா, ஒரு மீடியமான 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 19 வரைக்கும் கொண்டு வரலாம். இவங்களே 19 கொண்டு வந்திருக்காங்கன்னா பாருங்கள், 19, 20 அந்தளவுக்கு அருமையான மைலேஜ். நான் இன்ஜினை காமிக்கிறேன். முதல்ல 1.4 4 சிலிண்டர் இன்ஜின் தானுங்க CRDI. பட் அசன்ட்டில் 3 சிலிண்டர் CRDI மட்டும்தான் ஃபெயிலியர் அவங்களுக்கு CRDIலேயே. அதை தவிர அதுக்கப்புறம் அது எல்லாமே நல்லாயிருக்கும். 16 வால்வு 4 சிலிண்டர் இன்ஜின் 1.4 இது தான். ஆனால் இன்ஜினோட நோட்ஸே பழைய அந்த 1.6 விட இந்த 1.4 எப்படி சவுண்டு கேட்குன்னு பாருங்கள். ஐயோ மைக், ஆமாம் மைக் கொடுக்குமா? சாரி. எப்படி இருக்குது சவுண்டு? சும்மா முறுன்னு. ஆமாம், முறுன்னா சிப்ஸு வத்தல் முறுக்கு சாப்பிட்டு அப்படி இருக்குது. சும்மா முறு அந்த மாதிரி இருக்குது. முறுக்குன்னு இருக்குது இன்ஜின். அதுதான் CRDயோட இன்ஜின். அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்கும், அவ்வளோ முறுன்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு அதுக்கப்புறம் EX, அதுக்கப்புறம் SX எல்லாம் வந்தது. இது பேசிக் மாடலுக்கு உங்களுக்கு அடுத்த மாடலு. முன்னாடி ஹெட்லைட் உங்களுக்கு ஹாலோஜன் ஹெட்லைட்ஸாக வருங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏர் வெண்ட்டு, அப்புறம் ஹுண்டாய்ங்கிற லோகோ. இதை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குரோம் டிசைனிங் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் பேசிக் அடுத்த மாடல் தான். ஆனால் ஃபாக் லேம்ப் வந்துருச்சு பார்த்தியா? அப்போல்லாம் இல்லையா? இருக்குதுமா ஃபாக் லேம்ப்பு? அப்போல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ தான் கொடுக்குறது இல்லையே. டாப் மாடலுக்கு குரோமோட எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 185, 65, 15. அதுக்கப்புறம் மோட்டரைஸ் வித் இண்டிகேட்டருங்க. என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 170 mm தான் இருக்கும். ஏன்னா செடான் இல்லை உங்களுக்கு. பட் ஆனால் செடான் அப்படிங்கிறது நான் வரும்போது, இப்போ நான் அந்த போகும்போது நான் சொல்கிறேங்க, அந்த ஃபீலிங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வண்டியோட ஃபீலிங் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை நீங்கள் இந்த வண்டி நான் ஓட்டும் போது ஃபீல் பண்ண முடியும். அப்படியே புறவுக்கால வந்தீங்கன்னா டிஃபோகருங்க, ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என்னம்மா அந்த வெதர் ஸ்ட்ரிப்பு. அதுக்கப்புறம் டீசல் பார்த்திங்கன்னா 45 லிட்டர் கெப்பாசிட்டி. பின்னாடி பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுதுங்க. இங்கே ரிஃப்ளெக்டிங் கல் வருது, அதுக்கு பதிலாக இவங்க இது மாற்றிருப்பாங்களாட்டு இருக்குது. அவ்வளோதான். ரிவர்ஸ் கேமரா இது அவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வண்டியோட வராது. லாக் ஓப்பன் பண்ணணுமாங்க? சாவிலே இருக்குதா? இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற. ஆமாம்மா, சாவிலேயே கொடுத்துருக்குறாங்க பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடலில். பார்த்துக்கோ, நீர்ன வேலை. EX தான் நல்ல ஸ்பேஸ் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 400-450 லிட்டர் இருக்குது ஸ்பேஸ். எப்படின்னு
ஸ்டெப்னி ஹேங்கோக் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அதே சைஸு அலாய் வீலோடு கொடுத்துருக்குறாங்க. சரி நார்மல் வீலா இது, அது விஸ்கின் பார்த்து அலாய் வீலாட்டுறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படி புறவக்கால சீட்டை காமிக்கிறேன். என்னென்னா உட்கார்றதுக்கெல்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம். வந்து அப்போ வந்து ஐசோஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கைப்பிடி, இங்கே ஒரு சுருக்கு பை, இங்கே ஒரு ரியர் ஏசி வெண்ட்டு, அப்புறம் அது கீழே யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சார்ஜரு. அதுக்கப்புறம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். எதுமா லெதரு? துணிமா, அதுதான் பார்த்தேன். எங்கடா லெதருங்கிறேன். ஆனாம்மா அப்போல்லாம் பார்த்தியாம்மா இஎக்ஸ் மாடலுக்கு எவ்வளோ ஒரு ப்ரீமியமாக துணி கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட்டு, சாவிலேயே பூட் ஓப்பன் பண்ணுறது, மீறின வேலையுமா. ஆனால் இதை தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 80 to 85% இருக்குது. வாங்க அப்படி முன்னாடி பார்க்கலாம். மோட்டரைஸ்டு மிரரு. என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிளச் அமுத்தி அப்பா அந்த ஸ்டார்டிங் சவுண்டு இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. 4 டோருமே பவர் விண்டோ வந்துடுது. சென்டர் லாக் வந்துடுது. அது போக பவர் விண்டோ சுவிட்ச் ஆஃப் இது விண்டோ சுவிட்சை ஆன் ஆஃப் வந்துடுது. அதுக்கப்புறம் மோட்டரைஸ்டு மிரர் வந்துடுது. இதுலேயும் அதே துணி கொடுத்துருக்குறாங்க. இதுவே 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். அதோ துணி இனியெல்லாம் வைக்கலாம். நார்மல் உங்களுக்கு அனலாக் மீட்டர் தான். இப்போ அவங்களுக்கு அதில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு காமிச்சிரு. இப்போதைக்கு நம்ம வந்ததில் 16.1 கிடச்சிருக்குது. அப்புறம் டேஷ்போர்டு யூஸ் பண்ணல, கெட்டியான டேஷ்போர்டு தான். சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்க செட்டை மட்டும் கழிட்டு வேறு செட்டு போட்டுருக்குறாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. இங்கே பாருங்க, அது ஓகே. 12 வோல்ட் சார்ஜரு, யூஎஸ்பி, ஆக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி. எத்தனை சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 கீருங்கோ, ரிவேர்ஸோட 7 கீரு. கைப்பிடி வந்துடுது. 2 கப் ஹோல்டரு. ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்துடுதா? பரவாயில்ல. இங்கேயும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஹேண்ட் ரெஸ்ட்டு. டெட் பெடல் வேறு கொடுத்துட்றாங்க. ஸ்டேரிங் டில்ட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் வேனிட்டி மிரர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வேறு கண்ணாடி வைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு கண்ணாடி இருக்குதுமா உள்ள. அந்த தம்பி தான் நான் போட்டு பார்க்கலாம். டட கேவலமாக இருக்குதா? ஏம்மா இப்படி சொல்கிற? நல்லா தானே இருக்குது, ஸ்டைலாக இருக்குதும்மா. இந்த ராஜாதி ராஜாவில் ரஜினி போட்டுருக்கிற மாதிரி குருடு ஆடப்பா இப்படி சொல்லக்கூடாது. நார்மல் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் க்ளோ பாக்ஸ் ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. குழு க்ளோ பாக்ஸ் எல்லாம் கிடையாது, அவ்வளோதான். ஸ்டேரிங்கில் மெயினான விஷயம், நம்ம ஸ்டேரிங் பேசணுமா மறந்துட்டேன். டியூவல் ஏர் பேக் வந்துடுதுமா. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இஎக்ஸில், நோட் பண்ணிக்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பக்கம் பூரா வந்துடுது. இந்த பக்கம் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்துடுது. ஏம்மா ஆன்லைனில் நல்லா இருக்குது. சரி வாங்க. ஆமாம், உனக்குலாம் பழைய படம்லாம் தெரியாது. இந்த ஆமாம், ஹெட்லைட் மேலே கீழே ஓரக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துருக்குறாங்கம்மா இந்த பக்கம். அவ்வளோதான். சரி வாங்கம்மா, சீட் பெல்ட் போட்டு நம்ம ஓட்டும்போது நம்ம அந்த ஃபீலிங் பார்க்கலாம். 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இன்றைக்கி வரை கிளச் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபீல் அமுதருக்கே அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரேட்டர் வந்து கால் எடுத்திங்கன்னா போதும், ஒன்றுமே ஒன்றும் வேண்டாம், அதே போயிட்டுருக்கு வண்டி. ஓட்டி பழகிறவங்களுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரேக் எப்படி சும்மா தொட்டன்னே மசனையாடு பிடிக்குதா? அதுதான் ஏபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் இருக்குது. ஏபிசிடி எல்லாமே இருக்குது இதில். ஏன்னா 2019 மாடல் இல்லை, எல்லாமே இருக்குது இதில். இதில் முன்னாடி இத்தனைக்கு டிஸ்க் பிரேக்கு, பரோக்காவில் வந்து ட்ரம் பிரேக் தான். அதுக்கே பிரேக் தொட்ட உடனே நிற்கிது. இந்த ஹுண்டாய் கார்கள்லேயே வந்து கொரியன் இதுலேயே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஸ்டேரிங்கோட ஃபீல். அப்படியே சும்மா தண்ணியாட்டு இருக்கும். வேறு அப்படி திருப்பூருக்கெல்லாம் அவ்வளோ ஃபீலிங் நல்லாயிருக்கும். பழைய வண்டியே அப்படி தான். i10 அப்படி தான். i10, i20 எல்லாமே அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நல்லாயிருக்கும். என்ன அந்த சாண்ட்ரோவில் மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அது அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சாண்ட்ரோ நான் சொல்கிறது 98, 99, 2000 எல்லாம் டைட்னா பெருசாக டைட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் i10, i20 இவங்க வந்ததில் வந்து ஸ்டேரிங்கில் சும்மா வேறு லெவல் பண்ணி விட்டாங்க. சஸ்பென்ஷனும் அப்படி தான். இந்த வேறு இந்த செடானோட ஃபீல், இந்த
அப்படியே இந்த குண்டுமுழுக்கில் ஏற்றி இறக்கிட்டு வர்றோம். இது இத்தனைக்கு என்எஸ் கிடையாது, நார்மல் ஜோல்டிங் ரோடு தான். ஸ்பீடு பிரேக் என்ன தான் சொல்லுங்கள், செடானோட சொகுசு செடானோட சொகுசு தான். மறக்காமல் எத்தனை பேருக்கு செடான் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஎம்எஃப் செடான் லவர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்கம்மா. நார்மல் எனக்கு ஏசி. ஆனால் பொதுவான கருத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2020 நீங்கள் எடுத்திங்கன்னா 80% பேர் செடான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, 20% எஸ்யூவி. இப்போது 2025 இதுபடி 30% தான் செடான் எடுக்கிறாங்க, 70% எஸ்யூவி. அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு 5 வருஷத்தில். ரோடுகள் வெள்ள கொண்டு குழியுமா இருக்கிறது. அப்புறம் நிறைய பேர் அப்புறம் சோம்பேறின்னு சொல்ல முடியாது, அது அந்த வயசானவங்க வந்து ஏறி கூடுறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்யூவி வந்து அப்புறம் குண்டு குடியில் அடித்து ஓட்டலாம். இன்றைக்கி என்ன டாடா பஞ்சு எஸ்யூவின்னு சொல்கிறாங்க, இக்னிசி எஸ்யூவின்னு சொல்கிறாங்க, எல்லாமே எஸ்யூவின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லும்போது தவாசாக இருக்குது. அடாடாடா இங்கே பாருங்கள், 80 90 அப்படியே 6வது கீர் ஓட்டாச்சு. அந்த கீரோட ஃபீல் இருக்குது பாருங்க, அப்பா கரெக்டாக இருக்குதுங்க. நல்லா பேம்பேமாரன் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கீரோட இது வந்துமா அப்படி ஒவ்வொரு கீர் வந்து அழகாக லாக் ஆகுது. அப்படி லாக்கு அப்படி அந்த ப்ளே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கரெக்டாக விழுகுது. என்னென்னா இந்த தம்பி வாங்கினதே வந்து செகண்ட்ஸாக வாங்கியிருக்கிறாங்க. பட்டு முதல் ஓனர் வச்சுருந்தவர் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறார், ஷோரூம் மெயின்டெனன்ஸ் தான். இந்த தம்பி இப்போ வாங்கினது இன்றைக்கி வரைக்கும் ஷோரூம் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. அதானே இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடலாம். இன்றைக்கி இருக்கிற இந்த ஹுண்டாய் வர்னால வந்து நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டீசலோட இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். என்னென்னா இந்த தம்பி வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கி. ஏமா 1.5 வருஷம் ஆச்சா? 1.5 வருஷம் ஆச்சு. அப்போவே 8.75 வாங்கியிருக்காப்புல, பேசிக் அடுத்த மாடல். இவங்க 2 பேர் தான். தேங்க்யூ தம்பி. ஓகே, அவங்க தான் வண்டி கொடுத்தவங்க. வண்டி கொடுத்து நம்ம டிஎம்எஃப் நம்ம வந்து 2 சொல்ல ஹீரோ எடுத்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டி. ஏன்னா அந்த வண்டி இன்னும் நான் பண்ணவே இல்லைங்களா, 2019. ஆக்சுவலாக வந்து 2019 ஒரு வண்டி சேல்ஸ் இருக்குது. ஆனால் நான் இதுக்கப்புறம் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோ போடுவேன், இல்லைன்னா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பண்ணுவேன் கூடிய சீக்கிரம். ஆமாம் கொடுக்குறாங்க. நம்ம சொந்தக்காரர் வண்டி இல்லை, சொந்தக்காரர் வண்டி, சொந்தக்காரர் இல்லை வண்டி அது. நிறைய பேர் அது வேறு சொல்லுவாங்க, உங்களுக்கு எத்தனை சொந்தக்காரர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, அப்படியே சும்மா தாளாடிட்டு கூட்டிகிட்டு போகுதுங்க வண்டி. தூங்கி ஆமாம், அந்த செடான் என்னங்க அந்த உட்காந்து ஓட்டுறது மட்டும்தான். அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த அந்த கீழே உட்காந்து ஓட்டி பழகினவங்களுக்கு அந்த செடான் மட்டும் தான் பிடிக்கும். பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அந்த ஹோண்டா சிட்டி விட உங்களுக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய எஸ்யூவி சைஸ் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்காது. பட் என்ன இருந்தாலும் ஒரு நார்மல் செடானை நீங்கள் ஆடி அந்த மாதிரி நீங்கள் ஓட்டுறதை விட இது கொஞ்சம் மேலே இருக்கும் உட்கார்றதுக்கு. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல இதில் இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் அடுத்த மாடல்லேருந்தே கொடுத்துருக்காங்க சீட் ஹைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இன்றைக்கி தான் ஆமாம், இன்றைக்கி டாப் மாடலுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, அதுக்கு முந்தின மாடலு. ஆனால் அதான் நான் சொல்கிறேன், காருடைய வந்து சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 2019 BS4 வரைக்கும் தான். என்றைக்கு அந்த BS6 மாறிச்சோ அதுலேருந்து கவர்மெண்ட்டோட கெடுபிடிகள், டேக்ஸுகள் ஏறி 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 இன்றைக்கெல்லாம் அன்றைக்கி இந்த வண்டி எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 ரூபா 13 ரூபா தான் இருக்கும் இந்த வண்டி. 13 லட்சம் ரூபாயில் எத்தனை டீசல் ஆப்ஷனு, இவ்வளோ ஃபியூச்சர்ஸோட, க்ரூஸ் கண்ட்ரோலு, ஆட்டோமேட்டிக் ஏசி, மோட்டரைஸ் மிரரு, சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இத்தனை ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. அந்த காலம் வந்து கிடைக்காது. அது ஒரு அழகிய நிலா காலம் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் பாட்டு பாடுவார்ல ராஜ்கிரண், அந்த மாதிரி வந்து அது ஒரு அழகிய நிலா காலம் சொல்லி வேணால் பாட்டு வேணால் பாடிட்டு நம்ம அந்த இதில் கனவாக நினச்சிக்கலாம். இன்றைக்கெல்லாம் பல வண்டிகளில் பல காஸ்ட்டு கட்டிங்க பலது கொடுக்கறதில்ல, ஸ்டெப்படி கொடுக்கறதில்ல, அநியாயத்துக்கு கொடுமை. அதுதான் நான்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி நான் அந்த புதுவண்டியில் நினைக்கிறது வந்து
இது 4 விலையுமா? ஓ, வண்டி கட்டை கட்டி நிறுத்திடுவோம், காசு கொடுத்தா வாங்கிக்கணுங்கிறியா? ஆமாம், 2 வீலர்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்னுங்க, தயவு செஞ்சுக்கு பாருங்க. இத்தனை இதையை வச்சுட்டு இவர் வாட்டுக்கு இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு. அந்த ஜாமனத்தை முன்னாடி வச்சு ஏதோ பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் வாட்டுக்கு ஓரமாக போனார்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நடு ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் அங்கே ஒரு ஃபேமிலி இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க ரைட் சைடு. முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள், 2 வீலர் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் லெஃப்ட்டில் வைக்கும் 4 ட்ராக்கில். உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக நாங்கள் கார் ஓட்டுறதுக்காக நாங்கள் வந்து வழிவிட்டு கேட்கல, உங்கள் சேஃப்டிக்காக நாங்கள் வந்து சொல்கிறோம். அது நிறைய வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் பெரியநாயக்கம் பாலத்தில் அந்த பஸ் ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டில் வைக்கிங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த வெர்னா வந்து உங்களுக்கு ஆமாம், டேஷ் கேம் வேறு இல்லாமல் இருக்குது. ரைட், நம்ம இந்த தம்பிகிட்ட சொல்லிடுவோம். நம்ம இந்த ஃப்ளீட் ட்ராக்குன்னு சொல்லி டேஷ் கேம் இருக்குதுங்க. முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது. நீங்கள் சிங்கிள் வேணாலும் மாட்டிக்கலாம், டியூவல் வேணாலும் மாட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி 2K 4K இருக்குது. இப்போ என்ன ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களே வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து வீட்லேயே மாட்டி விட்டுறாங்களாமா. அதனால் வந்து நான் அந்த ஃப்ளீட் ட்ராக்குடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேனுங்க. அதில் ஒரு சிம் கார்டு போடுற மாதிரியும் இருக்குது அதில். அதனால் நீங்கள் அதனால் டேஷ் கேம் ஒன்று தயவு செஞ்சு இத்தனை லட்சம் போட்டு கார் வாங்குறீங்க, இந்த 5000 10,000 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் ரொம்ப சேஃப்டி உங்களுக்கு. அதனால் டேஷ் கேமுடைய நான் வெப்சைட்டு நம்பரும் கொடுக்குறேனுங்க. அப்புறம் நம்ம அந்த கார் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் கன்சல்டேஷன் நம்பர் நான் கொடுத்துறேன், கீழே எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதனால் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டீம் பசங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரி, மறக்காம இந்த வெர்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லோக்கலுக்கு ஒரு 13 to 15 கிடைக்கும். லாங் போகும்போது 17 to 19 வரைக்கும் கொண்டு வரலாம். இப்போ ஒரு நான் 80-90 ஓட்டிகிட்டு இருந்ததுக்கே 16.3 கொண்டு வந்துட்டேன். நான் 16.1 தான் இருந்தது, இப்போ பாரு 16.3. அதனால் நல்ல மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது யூஸ்டு கார் கன்சல்டேஷனாலும் புது கார் கன்சல்டேஷனாலும் சரி, நீங்கள் வந்து கூப்பிடுங்க. இந்த வண்டி கொடுத்த டீமுக்கு நம்ம மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சிடலாம். நீங்கள் இந்த வெர்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக கிலோமீட்டருக்கு ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு 10,000 ரூபா கன்ஃபார்மாக ஒரு டீசல் வண்டி இல்லைங்க. அதனால் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டீமஸ்.